ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்தில் என்னென்ன பழச்செடிகள்லாம் வைக்கலாம் அண்ட் அதுக்கான மண்கலவை என்ன, தொட்டி சைஸ் என்ன சைஸ் வைக்கலாம் அப்படின்றது தான் ஜென்ரலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மாடி தோட்டத்தில் என்னென்ன பழ வகைகள்லாம் வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் என்னென்ன வச்சுருக்கேன்றதை காட்டுறேன். கொய்யா வச்சுருக்கேங்க. கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக வைக்கலாம். இது நாட்டு கொய்யா. ஸோ கொய்யா வந்து ஓரளவுக்கு வைக்கலாம், நல்லா பெருசாக போயிட்டுருக்கு. அண்டு இங்கே இன்னொரு கொய்யா 2 பிளான்ட் வச்சுருக்கேன். அண்ட் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை வந்து இது நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்கு வந்து சின்ன ஒரு விதையிலேருந்து வந்தது தான் இவ்வளோ பெருசாக வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட இது 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிற பிளான்ட். இந்த வருஷம் நல்ல அறுவடை, நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸில். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சது தான். ஸோ இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு, இலைகள்லாம் செழிப்பாக இருக்குது. அடுத்த வருஷத்துக்குள்ளே இது வந்து காய் பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். அடுத்தது மாதுளை வச்சுருக்கேன். மாதுளை கூட வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து கொட்டி கொட்டி வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இந்த வாட்டி காய் கரெக்டாக வச்சிரும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரே ஒரு காய் மட்டும் வந்தது, அதுவும் வந்து அணில் டேமேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு. இந்த வருஷம் திருப்பி வந்து நல்லா வரும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் வெரைட்டி நீங்கள் வந்து வாழை மரம் வைக்கலாம், இல்லைனா பேஷன் ஃப்ரூட் வைக்கலாம், இல்லைனா செரி பழம் வந்து சின்னதாக இருக்குது அது வைக்கலாம். உங்கள் ஏரியாவில் வந்து கிளைமேட்லாம் நல்லா இருக்குன்னா நீங்கள் வந்து ரேஸ்பெரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரிலாம் கூட நீங்கள் வந்து வைக்கலாங்க. ஸோ இதுக்கெல்லாம் தொட்டி என்ன சைஸ் வச்சுருக்கேன்றதை பாருங்கள். தொட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அகலம் இருக்கணும். உங்களுக்கு வந்து க்ரோ பேக் சைஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 15க்கு 18 வச்சுருக்கேன். இது அடுத்த சைஸ் 18க்கு 18 இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து சிறந்ததாக இருக்கும். இங்கே பாருங்கள் 15க்கு 18. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்காவது மினிமம் க்ரோ பேக்காவது இந்த சைஸாவது இருக்கணும். ஸோ இந்த சைஸ் க்ரோ பேக் இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக வரும். தொட்டினா ஓரளவுக்கு நல்ல பெரிய தொட்டியாக வாங்கி வைங்க. இதுக்கு அடுத்தது மண்கலவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காய்கறி செடிகளுக்கு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கத்திரிக்காய் இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மண்கலவைக்கும் இதில் இருக்கிற மண்கலவைக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி செடிகள் நல்லா வேர்கள்லாம் போயிட்டுருக்கும். உங்களுக்கு வந்து அதுக்கு இருக்கிற வேர்த்தன்மை வேறு, இதில் இருக்கிற வேர்த்தன்மை வேறு. இதில் இருக்கிற மண்கலவை வந்து வேறு மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றுறதுன்றது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஊற்றணுன்ற தேவையில்லை. இது எல்லாமே மரங்கள் மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஸோ இதில் இருக்கிற மண்கலவை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுச்சாணம் வரும். நீங்கள் மண்புழு உரம்லாம் போட தேவையில்லை, மாட்டுச்சாணத்தை டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து போட்டாலும் சரி. மாட்டுச்சாணம் நல்லா காய வச்சு மக்க வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து போடுங்க. ஒரு 30% மாட்டுச்சாணம் உரம் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செம்மண் ஒரு 20லேருந்து 30% செம்மண் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோகோபீட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 30-40% கோகோபீட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மணல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மண்கலவையை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. முக்கியமாக இருக்க வேண்டியது 30-40% கண்டிப்பாக மாட்டு சாணம் உரம் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி மணல் வந்து ஒரு 10% வந்து மினிமம் இருக்கணும். செம்மண்ணும் ஒரு 20-30% இருக்கணும். மீதி வேணால் கோகோபீட் போட்டுக்கோங்க. காய்கறி செடிகளில் கோகோபீட் கொஞ்சம் அதிகமாக இருந்து உரங்கள் வந்து கோகோபீட்டும் உரமும் மட்டும் இருந்தால் கூட ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மாட்டு சாண உரமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணலும் ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு. இதுக்கு உரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து மரம் நல்லா பெருசாக வளர்ந்து போயிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி மழைக்காலங்களில் நைட்ரஜன் சத்து வந்து டைரெக்டாக பிளான்ட்டே எடுத்துக்கும். உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நல்லா பல்காக வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மற்ற செடிக்கெலாம் ஒரு கை வைப்போம். இதுக்கு வந்து ஒரு 3 கையாக நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வச்சுட்டு வாங்க. அப்போ தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் வரும். மரஞ்செடிகள் எல்லாமே மரம் மாதிரி ட்ரீட் பண்ணும். செடிகளுக்கு அப்பப்போ நம்ம வச்சுட்டு வருவோம். ஆனால் மரங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 3 கைப்படி அளவுக்கு இல்லைனா 1 கிலோவா நீங்கள் தொட்டிக்கு ஏற்ற மாதிரி சைஸ் நீங்கள் உங்கள் செடி எந்த சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு வாங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். என்ன உரம் வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கழிவு உரமாக இருக்கலாம், இல்லைனா இலைகள் மக்கின உரங்கள் இருக்குல்ல அந்த உரங்களாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் கூட கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி உரங்கள்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு வரலாம். லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து என்ன கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம், அதுக்கப்புறம் மீன் அமிலம். அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட கொடுத்துட்டு வரலாம். மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பலன் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னா பஞ்சகாவியம்னால தான். மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் கொடுத்துக்கிட்டே வந்தேன். பூ பூக்கிற சீசன்லேருந்து உங்களுக்கு நல்லாவே பலன் கொடுத்தது. அதே மாதிரி பூ பூக்கிற சீசனில் பூ உதிராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து தேமூர் கரைசலை வந்து தெளித்து விடலாம். தேமூர் கரைசல் பண்ண முடியல அப்படின்னிங்கன்னா நல்லா புளிச்ச மோர் அது தெளித்து விடலாம். அதுவும் உங்களுக்கு நல்லா பலன் கொடுக்கும். பூ பூக்கிற சீசனில் கொட்டாமல் இருக்கிறதுக்கு பெருங்காய கட்டி சின்னதாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி மண்ணில் நீங்கள் புதைச்சி விட்டாலும் உங்களுக்கு வந்து பூ கொட்டாமல் இருக்கும். ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய கட்டி தான் வந்து புதைச்சி விட்ருக்கேன். அண்டு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிது. ப்ளஸ் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால வந்து நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம், எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா
இந்த பூ உதிர்றதுக்கு நல்லா அணில்கள் வந்து விளையாடி விட்டு போயிடுது, அணில்களோ புறாக்களோ வந்து விளையாடி விட்டு போயிடுது. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரே வழி தாங்க, இந்த மாதிரி ஓப்பனாக இல்லாமல் சுற்றி வந்து ஏதாவது வலை மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா இந்த பிளான்ட்டை சுற்றியாவது வலை மாதிரி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு அணில் புறா எதுவும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன பழச்செடிகள் வீட்டில் மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம், அண்ட் எப்படி பராமரிக்கலாம், என்ன தொட்டி சைஸ் தேவைப்படும், என்ன மண் கலவை கரெக்டாக இருக்கும், அண்ட் என்னென்ன பராமரிப்பு அப்படின்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி உரம் வைக்கிறதுன்றது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இது போல் நிறைய வீடியோக்கள் பண்ணுறதுக்கு என்னை என்கரேஜ் பண்ணும். அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your owner Sakthivel. Have a happy gardening day. Bye bye.